ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம சரண் மோட்டிவ் சேனலில் இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எளிமையான முறையில் பனங்கிழங்கு எப்படி போடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காக்கா விழுந்து பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பனம்பழம் பழுத்து இருக்கு, நல்லா மேலே பார்த்தா தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த பனை மரத்துக்கு கீழே போன உடனே அந்த பழுத்து இருக்கிற வாசனை மூக்கை தொலைக்கும். அந்த மாதிரி நல்லா அந்த பனம்பழம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம கண் எதிர்க்க ஒரு பனம்பழம் அப்படியே புதுசாக விடுது அப்படின்னா அந்த பழத்தை நம்ம சுட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பனம்பழம் விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பனம்பழத்தில் வந்து பூச்சி வண்டு அதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக மேலேருந்து இப்போ விழும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பனம்பழம் நேச்சுரலாக சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன? சரியான விடை பனை மரம். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பனம்பழம் எடுத்துக்கிட்டு வர முடியாது, அந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக இருக்கும். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் தான், எங்கேயோ 1, 2 தான் கிடக்கு பனம்பழம். சரண் மோட்டிவ் சேனல் சரணுக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 27 வயசாகுது. நான் 5வது படிக்கிறதுலேருந்து இந்த பனங்கிழங்கு வந்து வீட்டில் போட்டு எனக்கு பழக்கம் இருக்குது. அப்போலாம் வந்து மூட்டை கணக்கில் வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வர முடியாது, தூக்கிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு பனம்பழம் வந்து கொட்டி கிடக்கும். ஆனால் இந்த சில வருஷமாக பார்த்தீங்கன்னா பனம்பழம் இருக்கிறது இல்லை, பனை மரத்தை வெட்டிடுறாங்க. இதெல்லாம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை ஓரத்தில் பனைமரம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரிக்கரை ஓரத்தில் பனைமரம் இருக்கிறதுனால அந்த மண் வந்து அரிச்சிக்கிட்டு போகாமல் இருக்கும். ஒரு பெரிய வெள்ளம், அதாவது பெரிய தண்ணி, இப்போ மழை காலத்துலாம் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த மடை வந்து உடச்சிட்டு போகாத அளவுக்கு அந்த பனை மரத்தோட வேர் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பனம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம நல்லா சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பள்ளத்தில் போட்டோம் அப்படின்னா நோண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பனம் வேர் வந்து அந்த கிழங்கு உள்ளே இறங்கிச்சுன்னா நோண்டும் பொழுது அந்த நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மண் வந்து மேடு மாதிரி குவிச்சு வச்சுட்டு அந்த எல்லாம் பொச பொசன்னு ஆக்கிடணும். அந்த இடத்த பொச பொசன்னு ஆக்கிட்டு அந்த இடத்துல பனங்கிழங்கு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உயரமான இடத்துல போட்டிங்கன்னா நோண்டும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு சும்மா நம்ம வீட்டில் ஒரு அடி உயரம் வந்தால் போதும். எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்து பனங்கிழங்கு நான் காசு குடுத்து வாங்குனதே கிடையாது. நான் வந்து நம்ம வீட்ல தினமும் வந்து வருஷம் வருஷம் வந்து எனக்கு இந்த எனக்கு ஒரு ஹாபி என்னன்னா, இந்த பனங்கிழங்கு வீட்ல போடுற ஹாபி எனக்கு இருக்கு. அதாவது ஒரு பழக்கம். அது நெறைய அதிகமா போடுவோம். 200, 300 அது அப்பலாம் வந்து எண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வால் நீட்டாவே போட்டு விட்டுருவோம். இப்ப வீடு இங்க இருக்குன்னா, அந்த வீட்டு கடைசி அந்த ரோடு அந்த கடைசி வரையுமே போடுவேன். ஃபுல்லா போட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன், நோண்டுனோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 100 நோண்டுனோம்னா, எல்லாருக்கும் அவிச்சு நம்ம பக்கத்து அக்கத்துலாம் குடுக்குற பழக்கம் அப்பத்துலருந்தே எனக்கு இருக்கு. இப்ப தான் வந்து கொட்ட கொஞ்சம் அந்த பனம்பழம்லாம் இல்லாததுனால, கொஞ்சமா கிடைக்கிறதுனால, நம்ம வீடு நம்மளுக்கே கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குது. மத்தவங்களுக்கு குடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த பனம்பழம் கிடைக்கிறதில்ல. அந்த அளவுக்கு வந்து இந்த காலங்கள் மாறுதா என்னன்னு சீதோஷணிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மாறிச்சா என்னன்னு தெரியல. இப்பலாம் கிடைக்க மாட்டுது. அது வந்து நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்ப ஏரியா சுற்று வட்டாரத்தில இருக்கிற அந்த ஏரிக்கரை ஓரம், ஓடை ஓரம், இங்கெல்லாம் வந்து நம்ம பனை மரத்த இந்த பனம்பழத்த வந்து புதைச்சு வச்சோம் அப்படின்னா, அங்க மரம் வந்து முளைச்சிச்சுன்னா, ஒரு 10, 15 வருஷத்துல அது வந்து காய் வைக்க ஆரம்பிச்சுரும், பழம் வைக்கும். கிராமத்துல 100 நாள் வேலைலாம் வச்சிருக்காங்க. அந்த 100 நாள் வேலையில இந்த பனம்பழம் வந்து இந்த ஏரிக்கரை ஓரத்துல நடவு செய்ற மாரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா நல்லாயிருக்கும். அப்படி வச்சாங்க அப்படின்னா மழை பெய்யும். இந்த நேரத்துல மழை பெய்யும். அப்படி பெஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நடவு செய்ற அனைத்து அந்த பனம் கொட்டை இருக்கு இல்லையா? பனம்பழம் எல்லாமே வந்து முளைய ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து நம்ம அதிகம் வந்து கவனிப்பு வந்து செலுத்தணும் தேவையே கிடையாது. இப்ப நட்டோம் அப்படின்னா 3 மாசம் கழிச்சு நமக்கு கிழங்கு வந்துரும். அந்த மாரி தான் இது. பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. வைக்க போறோம், மண்ணு தள்ள போறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து அதுவே வந்து அதோட தேவைய அதையே பார்த்துக்கும். ஸோ வருஷம் வருஷம் நான் இந்த இடத்துல போறதுனால மண்ணு கொஞ்சம் பொச பொசன்னு தான் இருக்கும். அதனால நான் ஒரு அடி மண்ணு கொட்டி அது மேல வந்து பனம்பழத்த அடுக்கியிருக்கேன். இவ்வளோ நெருக்கமா வச்சா போதும். ஏன்னா நம்ம நோண்டும் பொழுது நெருக்கத்துல ஒண்ணு எடுத்தோம்னா இன்னொன்னு பக்கத்திலேயே இருக்கும். அதனால நம்ம நெருக்கமா வச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனித்தனியாலாம் வைக்க தேவையில்ல. நெருக்கமா இந்த மாரி ஆர்டர் பண்ணலாம் வைக்க தேவையில்ல. ஸோ நெருக்கத்துல நம்மால ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாலும் பரவாயில்ல. அது எப்படியா இருந்தாலும் முளைச்சிக்கும். நம்ம வீட்டு பக்கத்துல தோட்டத்துல கொஞ்சம் இடம் இருந்து, பக்கத்துல பனை மரம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பனம்பழத்த பொறிக்கிட்டு வந்து, நம்ப வீட்ல இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க, போடுங்க. இந்த பனம் பழத்திலிருந்து வர அந்த கிழங்கு வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஸோ டாக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனங்கிழங்க சாப்பிட சொல்றாங்க. மருந்தா சாப்பிட சொல்றாங்க. நம்ம வீட்ல போட்டு நம்ப உணவா சாப்பிடலாம். பனைமரம்னா பனம். ஓகேவா? பனைமரத்திலிருந்து அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. பனைமரத்திலிருந்து வர கல்லும் சரி, அதிலிருந்து வர பதநீரு, அதிலிருந்து வர பனங்கற்கண்டு, பனவெல்லம், சர்க்கரைக்கு பதிலு நம்ம அந்த பனவெல்லம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, உடலுக்கு அவ்வளோ நல்லது.
பனைமரத்தோடைய பயன் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கான்செப்டுக்காக சொல்கிறேன். பனம்பழத்து மேலே ஏறி நின்று போகிறதுனால இப்போ நான் அடுக்கிறேன் இல்லையா, பழத்து மேலே நிற்கிறேன். ஸோ அதனால் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் எதனா ஆகுமான்னு கேட்டால் ஒன்றும் ஆகாது. அது நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக தான் இருக்கும். நல்லா கல் மாரி இருக்கும். அதனால் நீங்கள் அது மேலே ஏறி நின்று கூட போடலாம். போட்டு ஏன்னா எங்கள் இடம் இல்லை இல்லையா, அதனால் மேலே ஏறி நின்று சுற்றி தான் அடுக்கிறேன். ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு நல்லா பக்கத்தில் நெருக்கமாக வைக்கணும். நல்லா நெருக்கமாக வச்சுட்டு இதை இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நான் எப்படி அடுக்கி இருக்கிறேனோ ஸோ நீங்களும் இப்படி அடுக்கிக்கங்க. பனம்பழம் இருக்கு இல்லையா, அந்த பனம்பழத்தை இப்போ 2ஆக பொளக்க முடியாது. அந்தளவுக்கு கடினமாக இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் வச்சுட்ட உடனே அந்த பழம் இருக்கு இல்லையா, பழம் வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதை வெட்டணும் அப்படின்னா அது உள்ள வெள்ளை கலரில் இருக்கும். அது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். கிராமத்து சைட்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதிக பேர் தெரியாது. ஸோ தெரியாதவங்க பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க உங்களுக்கு போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த அடுக்கின பனம்பழத்து மேலே இந்த மண்ணை வாரி மேலே போட போகிறோம். சும்மா லேசாக போட்டால் போதும், அதிகமாகலாம் போட தேவையில்ல. சும்மா அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் மேலே 3 நாப்பில் இருந்தால் போதும். அதிகமாக போட்டு மேலே வாரி கொட்டுறாதீங்க. ஸோ லேசாக கொஞ்சம் மேலே நம்ம தூவுறோம் பார்த்தீங்களா, தூவி விட்ட மாதிரி மேலே அப்படியே போட்டு லேசாக அது மேலே கொஞ்சம் அப்படியே நிரவி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட வேலையை அது ஆரம்பிச்சிக்கும். அது வளர்கிற வேலையை அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஆகிடும். ஸோ மண் ஓரளவுக்கு மேலே போட்டுட்டு ஒன்று மேலே ஏறி ஸோ லேசாக காலை வைங்க, ரொம்ப அமுத்த தேவையில்ல. காலை வச்சுட்டு மேலே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா மேலாப்பில் கொஞ்சம் அப்படியே அந்த கருப்பு தெரியாத அளவுக்கு மேலே ஃபுல்லாக நிரவி விடுங்க. வடிவேலு ஊத்தாப்பம் காமெடி சொல்லுவார் பார்த்தீங்களா, மேலாப்பில் பர நெய் தூவி அந்த மாதிரி இந்த மணலை மேலே வந்து லேசாக பரன்னு சொல்லுவாங்களே அந்த காமெடி மாதிரி தான். மேலே அப்படியே லேசாக அந்த மண்ணை போட்டு சைட்லாம் பாருங்களேன், அந்த சைட்லாம் வந்து மண் வந்து சரிஞ்சு போச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றி கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஞ்ச நாள் ஆனோடனே மண் என்ன ஆகும்னா இறுக ஆரம்பிச்சிடும். அப்படி இறுக ஆரம்பிச்சுன்னா அந்த கீழே ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணீங்கன்னா அந்த மண்ணை வந்து நீங்கள் மேலே வந்து கரெக்டாக அந்த லெவல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய சயின்டிஸ்ட் படிச்சிருக்கணும் அப்படிலாம் வேலை இல்லை. தெரியாத யார் வேணாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணை ஓரளவுக்கு ஒரு அடி மேலே கொட்ட போகிறீங்க. அது மேலே அந்த பனம்பழத்தை வைக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து மேலே வந்து தெளிச்சு விட்ருங்க. மண் வந்து கொஞ்சம் சரியாமல் இருக்கும். தண்ணி வந்து தேவை கிடையாது. சும்மா வந்து மேலே தெளிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். அதனால தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எத்தனை நாள் ஆகும்னா 3 மாதம் ஆகும். பார்க்கலாம்.